இலவசமே வேணான்னு சொல்லி தான் நம்ம வந்தது. இவர் ஏன் இப்போ இலவசம் கொடுக்குறாரு? அதே போல மகளிர் பஸ்ஸு வேணவே வேணாம். இப்போ எல்லா பஸ்லையும் போகலாங்கிறாரு. பண்ணா மட்டும் நியாயம், மற்றவங்களாம் தப்பா? விஜய் அரசியலில் உருப்படணும் தேரணும்னா சுற்றி இருக்கிற முள்ள மாறிகள்கிட்டேருந்து வெளியே. நான் ஏதாவது நியாயத்தை கேட்டால் பொழைக்க தெரியாதவன் இவன் பொழப்ப பார்த்துட்டு போ. கொஞ்சம் அதிகமான நியாயத்தை கேட்டால் அடிச்சு கொண்டு விடுவான். அதுதான் இந்த நாட்டோட ஜனநாயகம். கருணாநிதி எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை. நான் திமுக காரணம் இல்லை. கருத்து சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே இல்லையே. ஏற்கனவே டிஎம்கே செஞ்சுட்டு தானே இருக்கு. அதைத்தானே திரும்ப சொல்லியிருக்காரு. இவர் 1000 ரூபான்னாரு, என்ன எடப்பாடி 2000 இவர் 2000. இது எதுவுமே இலவசமே கொடுக்க மாட்டோம்னு சொல்லி வந்துடும் போது நான் ஹெச்சாருந்தேன். இவரும் அதே மாதிரி தானே பழைய குட்டையில ஊர்ன மாட்டேன் மாதிரி தானே அவரும் இதாயிட்டாரு. பொதுவாக வந்து டிஎம்கே கொடுக்குற வாக்குறுதியை மீறி இவர் வந்து ஒரு பவுண்ட் இலவசமே வேணான்னு சொல்லி தான் நம்ம வந்தது. இவர் ஏன் இப்போ இலவசம் கொடுக்குறாரு? அதான் கேள்வி. அப்ப இவர் பயப்படுறாங்க அந்த மாதிரி இருக்குல்ல. அதுதான். ஆமா, இலவசமே வேணான்னு சொல்லி தானே இது பண்ணோம். அவர் வந்ததும் அதுக்கு தானே வந்தாரு. இலவசமே கொடுக்க வேண்டாம். அதே போல மகளிர் பஸ்ஸு வேணவே வேணாம். இப்போ எல்லா பஸ்லயும் போகலாங்கிறாரு. அது என்ன கருத்து? இது இவர் பண்ணா மட்டும் நியாயம், மற்றவங்களாம் தப்பா? சில திட்டங்கள் வந்து ஏத்துக்கிற மாதிரி வேணும். 15,000 ரூபாய் வந்து மாணவர்களுக்கு உதவித்தொகை, அது ஏற்கனவே கொடுத்து செய்யறது தான் அவர் திரும்ப சொல்லிட்டு இருக்காரு. எல்லாரும் எல்லாம் செஞ்சுட்டு தானே இருக்காங்க. செய்யாத ஒண்ணு புதுசா ஒண்ணு சொல்லலைங்க. செய்யாததான் சொல்லிட்டு. இந்த கருத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஒரே லைன்ல சொல்லணும். எனக்கு சொல்ல போனா இவர் இலவசமே இல்லாம ஆட்சி செய்யறேன் அப்படின்னா ஓகே. இலவசத்தை கொடுத்தா அப்ப அவரும் அதே மாதிரி தான் பண்றாரு. என்னோட கருத்து இலவசம் வேண்டாம். பொதுவாக 2026 தேர்தலில் யாருக்கு வந்து யார் முதல்வர் ஆவாங்க? இளைஞர்கள் அதிகமா இருக்கிறாங்க. விஜய் பகவான் இளைஞர்கள் அதிகமா இருக்காங்கன்ட்டு நம்ம இது பண்ண முடியாதுப்பா. இல்ல, பொதுவா எப்படி ஜட்ஜ் பண்ணலாம்? டஃபா தான் இருக்கும். ஆனா இருந்தாலும் டிஎம்கே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. விஜய் வந்து வாக்குறுதி கொடுக்குறாரு, அரசியல் வாக்குறுதி கொடுக்குறாரு. அதை பத்தி உங்களுடைய பொதுவான கருத்து என்ன? அவர் கொடுத்த வாக்குறுதி இல்லை, அவர் ஏதோ சொல்லிட்டு போயிருக்காரு. இந்த வாக்குறுதி எல்லாம் ஏற்கனவே நாங்கள் கேட்டு இவ்வளவு காலமாக கேட்டு எல்லாமே புளிச்சு போனோம். யாரும் எந்த பெண்களையும் காப்பாற்ற தேவை, அவங்களா காப்பாற்றிக்குவாங்க. இவர் மட்டும் தனியாக வந்து காப்பாற்ற இல்லை. அதனால் இவர் கொடுத்த வாக்குறுதியெல்லாம் சொல்ல இவரால் ஒரு துரும்ப கூட செய்ய முடியாது. இப்போ அவர் ஃபேமிலி ப்ராப்ளமே ஓடிக்கிட்டு இருக்கு. அதையே காப்பாற்ற முடியலை. கொஞ்சம் ரொம்ப அசிங்கப்பட்டுட்டார். அப்போ எங்களுக்கெல்லாம் வேதனையாக இருக்குது. அவ்வளவு தூரம் அவமானப்படுத்திட்டு நான் அடுத்த பெண்களை காப்பாற்ற போகிறேன்னு முடியாத காரியம். பெரும்பாலும் இளைஞர்கள் கூட்டம் விஜய்க்கு பின்னாடி தான் நிற்குது. பாவம் இளைஞர்கள். நான் பார்க்காத இளைஞர்கள் கூட்டம் இல்லை. வைகோலேருந்து விஜயகாந்த்லேருந்து கமலஹாசன்லேருந்து எல்லோரும் பின்னாடி இளைஞர்கள் தான் போடணும். நானும் ஒரு காலத்தில் ஒருத்தங்க பின்னாடி ஓடணும். என்னாச்சு? நிலைச்சு நிற்கிறவங்க ரொம்ப குறைவான. அந்த நிலைச்சு நிற்கிற தன்மை விஜய்கிட்ட இருக்காங்கிறது சந்தேகம். நிலைக்க முடியாது. இந்த மாதிரி அவர் கூடா நட்பு சுற்றி சரௌண்டிங் சரியில்லை. யாருக்குமே அரசியல் தெரியல. அரசியல்னா என்னன்னு கிலோ என்ன விலைன்னு கேட்பாங்க. பொய் சொல்லக்கூடாது. ஃபர்ஸ்ட் பொய்யான பிரச்சாரங்கள். அவரை சுற்றி இருக்க எவனுமே உண்மை பேச அதை வச்சு தான் கரெக்ட். நல்லா சொன்னீங்க. அவனை பற்றியெல்லாம் இந்த தமிழக மக்களுக்கு தெரியாதுன்னு நினச்சிக்கிட்டாங்க. முட்டாள் பசங்க. விஜய் அரசியலில் உருப்படணும் தேரணும்னா சுற்றி இருக்கிற முள்ள மாறிகள்கிட்டேருந்து வெளியே வந்தால் விஜய் இல்லை, வெளியே விட மாட்டான். விஜயை வச்சு கொஞ்சம் பேர் சாப்பிட்றான், பொழப்பு நடத்துகிறான். தட்ஸ் இட். விஜயை விஷமாக மாற்றினது இந்த கும்பல். பொதுவாக தமிழ்நாட்டில் திராவிட கட்சிகள் புதுசாக வந்து என்ன பொருளாதார திட்டம் கொண்டு வர்றாரு, என்ன கல்விக் கொள்கையை கொண்டு வர்றாரு, என்ன மாற்று ஏற்பாட்டை கொண்டு வர்றாரு. எந்த கருத்து இல்லை, எந்த விஷயமும் இல்லை, எதையுமே கொண்டு வரல. ஆமாம், மாற்றம் வேணும்னு எதிர்பார்க்குறாங்க. பொதுமக்கள்கிட்ட கல்வித்துறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வர்றேன், பொருளாதார துறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வர, விவசாயத்துறையில் இந்த மாற்றத்தை கொண்டு வர, எதுவுமே இல்லையே.
இன்னைக்கு திமுக ஒண்ணு யோசிச்சு செய்யும். கருணாநிதி எனக்கு பிடிக்கும் பிடிக்காது வேற, ஆனா அவர் இந்த சமூகத்துக்கு பண்ணின செயலை எவனுமே மறக்க முடியாது. கிட்ட வரைக்கும் 12 பேர் கொண்ட குழு போட்டு அவங்க எத்தனை குழு வேணாலும் போடட்டும், அவங்க செஞ்ச சமூக மாற்றத்துக்கான அடிப்படையை எவன் வந்தாலும் இன்னைக்கு மாற்ற முடியும். அதைத்தான் ஜெயலலிதாவும் செஞ்சாங்க, எம்ஜிஆரும் செஞ்சாங்க. கருணாநிதி எனக்கு பிடிக்கணுங்கிற அவசியம் இல்லை, நான் திமுக காரணம் இல்லை. எனக்கு ஸ்டாலின் வந்தா நல்லா இருக்கும்னு தோணும். இவனுக்கெல்லாம் அழிச்சு ஒழியணும். இந்த மாதிரி சில்லறைங்க எல்லாம் வரவே கூடாது, பேசவே கூடாது. அதுக்கு எந்த தகுதி இல்லை. இவங்கெல்லாம் இந்த நாட்டை கெடுக்கிறது, இளைஞர்களை கெடுக்கிற வேலையை தான் செய்யறாங்க. இளைஞர்கள் பாவம், 17 வயசு 16 வயசுக்காரனுக்கு எதுவுமே தெரிய அவங்க என்ன பண்ணுவாங்க, அவங்கள தப்பான வழியில திசை திருப்பி விடுறாங்க. இளைஞர்கள் மேல தப்பே சொல்ல முடியாது. அவன் விசில் அடிப்பான், ஜாலியா என்ஜாய் பண்ணுவான். என் பிள்ளையாகத்தான் செய்யும், என் பேர பிள்ளையாகத்தான் செய்யும். அதனால அவனை கையை காலம் முறிச்சு போட முடியாது. அவன் சந்தோஷத்தை நான் கெடுக்க முடியாது. அந்த சந்தோஷப்படுத்தக்கூடிய நடிகன் தான். அவனை வளமை மிக்க வாழ்வு மாத்துறதுக்கான அரசியல் தலைவனா நீ மாறு. அதுக்கப்புறம் இளைஞர்களை மாத்திக்கலாம். முதல்ல நீ மாறு. நடிகரா பிறந்துட்டாங்கிறதுனால வரக்கூடாதுன்னு சொல்ல முடியும். நீ எப்படி வேணாலும் வா, நடிகனாவா, கலைக்கூத்தாடியாவா, கவிஞனாவா, பெரிய கதாசிரியனாவா, சாதாரண விவசாயியாவா, நெவர் மைண்ட். உன் சிந்தனையில மக்களுக்கு என்ன செய்ய போற வா. ஐயா நல்ல கண்ணு, அவர் ஒரு எலெக்ஷன்ல கூட மக்கள் ஜெயிக்க வைக்கல, ஆனா மனித நேயம் போட்டு மனுஷனா வாழ்ந்தார். எத்தனையோ அரசியல் தலைவர்கள், ஐயா காமராஜர் பெருந்தலைவர், அவங்கெல்லாம் எப்படி வாழ்ந்தாங்க. எத்தனையோ தலைவர்கள், கக்கன்ல இருந்து எடுத்துக்கலாம், அவர்கள்லாம் வீடே இல்லாம என் ஊரு பக்கம்தான் அவர் ஊரு. இப்படி எத்தனையோ தலைவர்கள் வாழ்ந்த இடத்துல நீ இளைஞர்களை விசிலடிக்க வைக்கிறதும், விட்டில் பூச்சி மாதிரி விளக்குல பிடிச்சி போட்டு இளைஞர்களை கொள்றது தான். அது வேண்டாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி ஆட்கள் வராதீங்க. ஈவன் சீமான் கூட ஆரம்ப காலகட்டங்களில் அப்படிதான் இருந்தார். நானும் சீமான் மேல பயங்கர மரியாதை வச்சிருந்தேன். இன்னைக்கு அந்த மரியாதை இல்லாமே போயிடுச்சு. என்னோட நண்பர்கள் எல்லாருமே இன்னைக்கும் வெளிநாடுகளில் வாழ்றாங்க, உலகம் பூரா வாழ்றாங்க. அவங்க சொல்லும்போது ரொம்ப வேதனைப்பட்டு பேசுவாங்க. இப்படியெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் மோசமான அரசியல் ஆளுங்க உருவாகிறாங்களே, அந்த உருவாக்கத்தை நம்மளாம் தடுக்க முடியலையே. நம்மளால முடியாதியா? நீ போய் ஒன்று சொன்னீங்கன்னா, இப்போ திமுக ஆட்சியில் அவன் லஞ்சம் வாங்குறான்னு சொன்னால் நம்மளை அடிச்சே கொண்டு விடுவாங்க. ஒத்துக்குவானா? வாழ விடுவானா? அதே மாதிரி இன்னைக்கு விஜய் ஆளுங்களை வளர்க்குறான். முடியாது. இந்த வளர்ச்சி நாட்டுக்கு கேடு, அவன் வீட்டுக்கும் கேடு. நம்ம யாருக்கிட்ட போறது? நம்ம தலையெழுத்து இந்த கும்பல்ல வாழ்ந்து, இந்த சாக்கடையில வாழ்ந்து, இந்த புழுவா நெளிஞ்சுதான் வாழ்ந்து சாக போறோம். அதான் நடக்க போகுது. இந்த பெட்ரோல் விலை ஏறுது, எவன் பேசுறான்? 60 ரூபா சிலிண்டர் விலை ஏத்துனாங்க. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பேச்சு? ஒருத்தன் பேசல. இது யாரு பொறுப்பு சார்? இந்த பொம்பளைங்களுக்கு தெரியாதா 60 ரூபா விலை ஏறினது? ஆமா, இதையெல்லாம் முன்கூட்டியே கணிக்க தெரியாத அரசாங்கமும் அரசு அதிகாரிகளும் என்னத்துக்கு இருக்கான்? ஐஏஎஸ் படிச்சுட்டு எதுக்கு சார்? நாம சாதாரண மக்கள் சார், நம்மளால கணிக்க தெரியாது. அவனுக்கு வேலையே அதுதானே. அதுக்கு தானே லட்சக்கணக்காக சம்பளம் வாங்குறான், லட்சக்கணக்காக நம்ம வரி பணத்தை செலவு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதானே வேலை. நம்ம வேலை அதுவா? நம்ம உழைக்கிறோம், அவனுக்கு வரி கொடுக்கறது தான் நம்ம வேலை. நல்லா சாப்பிட்றாங்க அரசியல்வாதிய. அவங்கள இதுக்கு ஒதுக்கு, நான் இந்த வாக்குறுதி கொடுத்துருக்கேன், இதை செய்யுன்னு சொல்றது தான் அரசியல்வாதி. நிர்வாகம் பண்றதெல்லாம் வந்தாங்க. ஏன் சார் விலைவாசி ஏறுது? இவ்வளவு கோயிலை கட்டி வச்சிருக்கோம், அதுக்கு ஈக்குவல் ஹாஸ்பிட்டல் கட்டுறோம். ஏன் சார்? எந்த சாமியுமே நம்மளை காப்பாற்றல. ரோட்ல ஆக்சிடென்ட் ஆனா எங்க தூக்கிட்டு போறோம்? நீங்க கிறிஸ்டியன்னா வேளாங்கண்ணி கூட்டிட்டு போக வேண்டியதானே? நீங்க முஸ்லீம்னா மசூதி கூட்டு போக வேண்டியதானே? நீங்க இந்துன்னா ஒரு பெருமாள் கோயில் கூட்டு போக வேண்டியதானே? ஏன் சார் ஆஸ்பத்திரிக்கு போறீங்க? அப்ப சாமி மேல நம்பிக்கை இல்லை, சாமி பயமும் இல்லை. அப்ப எல்லாமே ஏமாத்துவாங்க. இப்படி ஏமாத்துறவங்களோட மத்தியில வாழ்ந்து நாம என்ன சார் சாதிக்கும்? நாடு நல்லா இருக்கணும்னு ஆசைப்பட்டுதான் சார் நாங்கள்லாம் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம், சம்பாரிச்சு வரி கட்டிக்கிட்டு இருக்கோம். அதை நாசம் பண்றதுக்கு இப்படி தலைவர்கள் முளைச்சு வரும்போது தான் வேதனையா இருக்கு. வயசாயிருச்சு, இன்னும் கொஞ்ச நாள் நான் ஏதாவது நியாயத்தை கேட்டா பொழைக்க தெரியாதவன் இவன் பொழப்ப பார்த்துட்டு போவேன்.
கொஞ்சம் அதிகமான நியாயத்தை கேட்டால் அடிச்சு கொண்டு விடுவாங்க. அதுதான் இந்த நாட்டோட ஜனநாயகம்.